இன்றைய வேத வசனம் 1 தீமோத்தேயு 2:5 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் சமரசம் ஏற்படுத்தும் மத்தியஸ்தராக கிறிஸ்து விளங்குவது நமக்கு எத்தனை ஆறுதல். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வருகிறது. பாவ மன்னிப்பு, சமாதானம், புதிய உடன்படிக்கை, நித்திய ஜீவன், தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசும் தேவன். நினைத்து பாருங்கள், ஒரு பக்கம் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாகவும் பட்சிக்கிற அக்னியாகவும் பிதாவாகிய தேவன் நிற்கிறார். மறுபுறமோ பாவத்தில் ஜெயமில்லாமல் விழுந்து விழுந்து எலும்பி தடுமாறிக் கொண்டிருக்கும் பாவி நிற்கிறான். இவர்கள் இருவருக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்வதற்காகவே இயேசு பிறந்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட மத்தியஸ்தருக்காக ஏங்கினார்கள். ஜோபு பக்தன் கொடிய சோதனைக்கு ஆளாகி சரீரமெல்லாம் பயங்கர கொடிய பருக்கள் நிறைந்ததான நோயினால் பாதிக்கப்பட்ட போது எனக்கும் தேவனுக்கும் நடுவில் நின்று மத்தியஸ்தனாக பாடுபடுகிறதற்கு ஒருவனும் இல்லையே என்று புலம்பி அழுதார். தேவ பிள்ளைகளே, இன்று நீங்களும் நானும் பாக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற மத்தியஸ்தர் உண்டு, அவரே கிறிஸ்து. உங்கள் கவலைகளையும் கண்ணீரையும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஊற்றும் போது அவர் உங்களுக்காக பிதாவிடத்தில் மத்தியஸ்தரம் செய்கிறவராயிருக்கிறார். நீங்கள் நித்தியத்தை சுதந்திரத்துக் கொள்ள அவருடைய வழிகளில் வாருங்கள். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறவர் இயேசு. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் மனிதனாக பிறந்தார். அதனால் மனிதனுடைய வேதனை, பலவீனம் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். அவர் தேவனுடைய குமாரன். அதனால் தேவனுடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றினவராயிருக்கிறார். அவரது சிலுவை பலி பாவத்தின் விளைவாக அவர் தன்னை அர்ப்பணித்ததினால் அவர் மனிதனை மீட்டுக் கொண்டார். அவர் உயிர் தெழுந்ததினால் நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இன்றும் அவர் மத்தியஸ்தராக இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.